இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் கிறிஸ்துவுக்காக வாழவும், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும், சாட்சி பகிரவும் தடையே இல்லாத காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய லேசான எதிர்ப்பை பார்த்தே பயந்து நடுங்கி போய் பின்வாங்கி போகிற கிறிஸ்தவ கூட்டமாக இருக்கிறோம். சின்ன உபத்திரவத்துக்கே நிறைய நேரங்களில் ஆண்டவரை நாம் மறுதளிக்கிறவங்களா காணப்படுறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவங்களாவே காணப்படும்படிக்கு சௌகரியமான சுகமான வாழ்க்கை வாழவே நாம் விரும்புகிறோம். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறதுக்கு நாம் துணிகிறதே இல்லை. சிலுவையின் பாதையில் நடக்க விரும்புகிறதே இல்லை. புழுக்கம் இல்லாமல் ஏசி போட்ட இல்லை நல்ல இருக்கையில் இருக்கக்கூடிய சபையில் அமர்ந்து ஆராதிக்க விரும்புகிறோம். ஆதி திருச்சபையோட சரித்திரத்தை நாம் தெரிஞ்சிக்கவே இல்லை. இரத்த சாட்சிகளுடைய ரத்தம்தான் சபையோடைய வித்தாக இருக்குது. நிறைய பேருடைய ரத்தத்து மேலே தான் சபை கட்டப்பட்டு இருக்கிறது. தென்றல் காற்றுடைய நடுவில் வாழக்கூடிய நாம் புயல் வீசிய நாட்களில் வாழ்ந்த கிறிஸ்தவங்களை நினச்சி பார்க்கணும். இம்மைக்குறைய ஆசீர்வாதங்களை மட்டுமே நாடி அதுக்காகவே ஜெபிக்கிற நாம் தங்களுடைய உயிரையும் துச்சமாக எண்ணிய இரத்த சாட்சிகளுடைய வாழ்க்கையை வாசிக்கணும். அப்போ தான் விசுவாசத்துக்காக போராடுறது எத்தனை அவசியம்னு நமக்கு தெரியும். விசுவாச வாழ்க்கைன்றது மலர் படுக்கை கிடையாது, மலைகளை பெயர்க்க வேண்டிய வாழ்க்கை. அதை அறியாமல் இன்றைக்கி உலகத்தார்களை போல சொகுசான வாழ்க்கையில் திளைக்க விரும்பக்கூடிய நாம் இன்னும் ரட்சிப்பை அறிய வேண்டிய பிரகாரம் அறியலைன்னு சொன்னால் அது மிக இல்லை. அதனால் இன்றைக்கி நம்மளுடைய விசுவாசத்துடைய கிரியை எப்படியப்பட்டதுன்னு ஆய்வு செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். ஸ்காட்லாந்து தேசத்தில் கவனண்டர்கள் காலத்தில் ஜான் நாக்ஸின் மகள் ஜேன் வெல்ஸினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி பார்ப்போம். ஜேனுடைய கணவர் ஜான் வெல்ஸ் கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் சில முக்கிய சிறை அலுவலர்கள் ஜேன் கிட்ட வந்து, உன் கணவர் இயேசுவை மறுதளிச்சா மட்டுமே தான் விடுவிக்கப்படுவார், இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றது உனக்கே நல்லா தெரியும் அப்படின்ட்டு கர்ச்சிக்கிற குரலில் சொன்னப்போ ஜேன் தன்னுடைய கண்களை விரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு அணிஞ்சிருந்த சால்வையை விரித்து பிடிச்சு, அரசு அதிகாரிகளே, நான் அவரை மறுதளிக்க சொல்வதை விட அவருடைய தலையை இதில் பிடித்து கொள்வேன்னு சொன்னான். அதிர்ந்து போன அந்த அதிகாரிகள், இவ ஒரு மதவெறி பிடிச்சவ, அன்பே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜேன் தேவனையே முதலாவதாக நேசிச்சா. தன்னுடைய கணவன் விசுவாசத்தினால சிறையில் அடைக்கப்பட்டதுனால ரொம்பவே துன்பப்பட்டா. ஆனாலும் கிறிஸ்துவனுடைய நாமத்துக்காக வைராக்கியமாக நின்னான். ஆம் பிரியமானவர்களே, சின்ன சின்ன பிரச்சனையை கூட மலை போல் பார்க்கக்கூடிய நாம் மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் சாட்சியாக வாழ்ந்தவங்களுடைய சரிதைகளை வாசிக்கணும். ஆண்டவருக்கா இரத்த சாட்சியாக பல பேர் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு வரலாறு நமக்கு போதிக்குது. அதுவும் சாதாரணமான பாடுங்க கிடையாது, ரொம்பவே மோசமான பாடுகளையும் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத தண்டனைகளையும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம வேதத்தில் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள்னு எபிரேயர் 11 நாம் வாசிக்கிறோமே. அதனால் மேகம் போல் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறப்போ பாரமான எல்லாத்தையும் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும்னு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை உணர்வோம். பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதா நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கலையேன்னு நம்மளை பார்த்து கேட்டால் நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்?
கிறிஸ்துவுக்கா கஷ்டங்களையும் நிந்தைகளையும் அடைந்தவர்களால் தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சாதாரண வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படலை. தேவனுக்கா வைராக்கியமாக வாழ்ந்து நிறைய பேரை சிலுவைக்கு நேராக அழைச்சிட்டு வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன்னு பவுலை போல மார்த்தட்டி சொல்லி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.